வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா தமிழ் மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த மீன ராசிக்கு ஆணி மாதம் எவ்வாறு உள்ளது, மீனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருகின்ற காலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சுமார். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது என்பது ரொம்ப நன்மையை தரும். தேவையில்லாத விஷயத்தில் தொடர்ந்து இதை மாதிரி விஷயத்தில் தடுக்காமல் இருப்பது, சின்ன சின்ன உபாதைகள் கணவன் மனைவி உறவுலையும் சரி நம்ம குடும்பத்திலையும் சரி, ஒன்று நம்மளுக்கு பிரச்சனை வரும், இல்லைனா மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், உடல் உபாதை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே வளர்ந்து, ஆனால் இதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. செலவீனங்கள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதையா, பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற அமைப்பு. ஏதோ ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது ஆணி மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். பயம் சார்ந்த விஷயம் என்பது கிடையாது இந்த மாதம். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு கிடைக்கிற நேரடி பார்வை லாபஸ்தானத்தை நேரடியாக பார்க்கும். மகரத்தை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள், ஜீவன கர்மா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள். ஐயா நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கம்பெனி எடுத்து நடத்துகிறேன், இதில் மாதிரி விஷயத்தில் எதனா ஒரு பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்குது. ஐயா இப்போல்லாம் விடுபட்டு வெளியே வரணும், கண்டிப்பாக வெளியே வரும். நான் கம்பெனி ஆரம்பித்து சும்மாவே இருக்குது சாமினா இனிமேல் ஓட ஆரம்பிச்சிடும், வேலையாட்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்படுறதில்ல அதெல்லாம் உருவாக்கக்கூடிய காலம். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி அந்த புதன் பகவான் நேரடியாக தொழில் ஸ்தானத்தை அவர் சூரியனோடு சம்பந்தப்பட்டு பார்க்கின்ற நேரம், புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்ற காலம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான விஷயம். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தா, ஐயா இந்த முறை அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக உண்டு. இதை எதிர்பாருங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் இந்த 1 தொடங்கி 32ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் அங்கே தான் இருக்க போகிறாங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் வலுக்கின்ற காலம். வாழ்க்கையை நாம் நிறைய இடத்துக்கு நாம் தோல்வியை மட்டுமே கண்டிச்சிருந்த காலமெல்லாம் போயிட்டு இனி வெற்றி பாதையை சந்திக்கின்ற காலமெல்லாம் உருவாக போகுது. உறவு என்று சொன்னாலே இந்த மாமியார் வீடு, இந்த மாதிரி உறவுகளில் சின்ன சின்ன ஜீவன கர்மா கொடுக்கின்ற காலமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா அதில் மட்டும் கொஞ்சம் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் இடம்பெறுகின்ற செவ்வாய், 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டு சுக்கிரனோட சம்மந்தப்படுகின்ற நேரம். இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயமெல்லாம் நம்மளுக்கு சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலே அப்போ கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அவங்க மூலிமா. அதில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணுங்க. தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். யாரோட தொடர்பு சார்ந்த விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுருங்க. யாரோட சிம்மும் தேவையில்லை, யாரோட சொல்லும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் போல் ஆணி மாதம் போல் ஒரு ஆணி அடிக்கின்ற மாதம் எதுவுமே கிடையாது. பெண்கள் விஷயமாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு பெனிஃபிட்டான விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கல்வி சார்ந்த விஷயம் சற்று கலக்கத்தோடு இருக்கும். சொல்லும் மந்தமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுக்குலாம் எதுவும் தடையெல்லாம் கிடையாது. இருக்கின்ற வாழ்க்கை அப்படியே செல்லுபடி ஆகிற மாதிரி நம்ம பார்டர்லேயே பாஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். ஆனால் வேலைக்கான மதிப்பு உண்டு. இப்பொழுது உங்களுடைய அடையாளத்தை உருவாக்கின்ற மாதமாக இந்த மாதம் நிறைய ஒரு ப்ராஜெக்ட்டு, நிறைய வேலை இதெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கான அமைப்புகள், அரசியலில் ஈடுபடுறது, அரசாங்கத்துக்காக நாம் எடுத்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய குட் நியூஸ்லாம் வரத்துக்கான அமைப்பு. 4ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து சம்பந்தப்படுகின்ற சூரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான். குரு எப்படி நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு முறை சொல்கிறோமோ, புதனும் அவ்வாறே வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆதித்ய யோகம் பெறுகின்ற காலம். புதன் வீட்டில் அமர்ந்திருந்து சூரியன் சம்பந்தப்படும் போதெல்லாம் அந்த புத ஆதித்ய யோகம் அறிவை கொண்டு உலகத்தை வெல்ல வேண்டும், அன்பை கொண்டு உலகம் சார்ந்த விஷயத்தில் இறைவனை வெல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் இந்த கடவுளோடு சேர்ந்து தான் இறையும் பற்றும் அறிவும் கொண்டு தான் நாம் உலகத்தை வெல்லுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதும், 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சம்பந்தப்படுவதும், 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவதும் ஒரு சாதகமான அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம், வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, வீடு விற்க முடியாமல் போனது, வீட்டுக்காக நாம் ஜாமீன் போட்டது, ஏற்கனவே ஜாமீன் போட்டவங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டு போனது, இந்த மாதிரி விஷயத்திலேருந்து நீங்கள் விலக்களிக்கப்பட்டு நீங்கள் ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் வரத்துக்கான அமைப்பு. தண்டனை பெறுகின்ற விஷயத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே பார்த்து எப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த கேஸுக்கு எனக்கு தொடர்பு கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம், சஸ்பெண்ட் பண்ணவங்களாம் இனி வெளியே திருப்பி ரீஜாயின் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது, இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் எண்ணம் இல்லாமல் இருக்குதோ அது மொத்தமே நடைபெறும்.
ஐயா ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இல்லை. இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் இது வரைக்கும் தேடி தேடி போனதெல்லாம் இனி நம்மளை தேடி வருகின்ற காலங்கள். நாம் இருக்க வேண்டியது தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவுகளில் மட்டுமே, அதாவது உடன் பிறந்தவர்கள் மட்டுமே சஞ்சலத்தை கொடுக்கும், மனைவிக்கு கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கும், இவங்க உடல் உபாதையில் மட்டும் கொஞ்சம் சஞ்சலம் தர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. ஒவ்வொரு கிரகத்தின் வலிமையெல்லாம் கூடுகின்ற காலமாக, ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு பூஸ்ட் இல்லாமல் போனாரோ அவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் தருகின்ற காலமும் நாட்டியம் நடனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது நான் ஃபீல்டு ஒர்க்கில் இல்லைங்க, மீடியாவில் இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இனிமேல் மீடியாவுக்கு வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கையை நலிந்து இருந்து வாழ்ந்தோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, நாங்கள் ஓலக்குடிசில் தான் வாழ்ந்தோம்னு சொல்லலாம். இன்றைக்கி சொந்தமாக வீடு கட்டி முன்னேறதுக்கான காலமெல்லாம் ஏற்பட போகுது. எவ்வாறு நம்மளுக்கு லோன் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல சொன்னவங்களுக்கெல்லாம் இனி ஆதாரத்தோடும் அடையாளத்தோடும் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதுக்கான எலிஜிபிளான வாழ்க்கையை தருகின்ற அமைப்புக்கெல்லாம் மீனராசி இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் குட் டைம் த ஸ்டார்ட்னும். வருகின்ற காலம் எல்லாமே குட் டைம் த ஸ்டார்ட்னும். ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் போகும், கவலை கொள்ள தேவையில்லை. வாழ்க்கை நெறிமுறை எவ்வாறு இருக்கும், குரு பகவானுடைய அருள் எவ்வாறு இருக்கும், சனி பகவானுடைய அருள் எவ்வாறு இருக்குன்னு நாம் தேடுகின்ற காலமாக இந்த ஆணி மாதம் விரைவாக கொடுக்கின்ற காலமாக அமையப்போது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.